நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கிய திட்டங்கள் ஜனவரி 2019 கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முக்கிய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளில் ஒடிசா அப்புறம் ஒடிசா, சிக்கிம் அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த 3 மாநிலங்கள்ல இருந்து தான் அதிகப்படியான திட்டங்கள் வந்து ஜனவரி மாதம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம் வந்து ஒடிசா, சிக்கிம் 2 திட்டம் தான். ஆனால் ஒடிசாவும் மத்திய பிரதேசமும் 3 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்வாத் திட்டம். சம்வாத் திட்டம்ங்கிறது வந்து இஸ்ரோ நிறுவனம் தொடங்கிய ஒரு திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ நிறுவனம் எதுக்காக இந்த திட்டம் தொடங்கினாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, யூத். ஸோ அவங்கள வந்து விண்வெளி அறிவியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரோ நிறுவனம் தொடங்கிய ஒரு திட்டம் தான் இந்த சம்வாத் அப்படிங்கிற திட்டம். அடுத்து 2வது வந்து உஜ்வாலா சானிட்டரி நாப்கின் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்தது ஒடிசா மாநில அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தான் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சானிட்டரி நாப்கின் திட்டம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் குஷி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து சானிட்டரி நாப்கினை வந்து இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் தான் குஷி திட்டம். ஆல்ரெடி இந்த திட்டம் வந்து ஒடிசா மாநிலத்தில் நடைமுறையில் இருக்குது. அது வந்து இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த உஜ்வாலா சானிட்டரி நாப்கின் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சானிட்டரி நாப்கின்ல தயாரிக்கக்கூடிய ஆலைகளை வந்து அமைக்கிறதுக்கான திட்டம் தான் இது. ஸோ இதை வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் ஒடிசா மாநிலத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.94 கோடி செலவில் வந்து இந்த திட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 100 உற்பத்தி அலகுகள் வந்து அமைச்சிருக்காங்க ஒடிசா மாநிலத்தில். ஸோ இதுதான் வந்து உஜ்வாலா சானிட்டரி நாப்கின் திட்டம். ஸோ 2 திட்டம் வந்து சானிட்டரி நாப்கின்களுக்காக வந்து ஒடிசா மாநிலம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து உஜ்வாலா, இன்னொன்று வந்து குஷி திட்டம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிருஷக் பந்து திட்டம். ஸோ கிருஷக் பந்து திட்டம் வந்து மேற்கு வங்க அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை தன்னோட மாநிலத்தில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் நிலமில்லாத தொழிலாளர்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த கிருஷக் பந்து திட்டம். அந்த நிதியுதவியை வந்து 2 தவணையாக வழங்குறாங்க. அதாவது நிதியுதவிங்கிறது ஒரு ஏக்கர், எத்தனை ஏக்கர் வச்சுருக்காங்களோ அதில் 1 ஏக்கருக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி தான் நிதியுதவி வழங்குறாங்க. இது 2 தவணையாக வழங்குறாங்க. ஒன்று வந்து காரிஃப் பயிர்கள் பருவத்தில் அந்த பயிர்கள் பயிரிடக்கூடிய காலத்திலையும், இன்னொன்று வந்து ராபி பயிர்கள் பயிரிடக்கூடிய பருவத்திலையும் வந்து பிரிச்சு 2 தவணையா இந்த கிருஷக் பந்து திட்டத்தின் மூலமா நிதியுதவி வழங்குறாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பந்தை வந்து மேற்கு பக்கமா அடி அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் சொல்றாங்க. ஸோ டைரக்ஷன் வரக்கூடிய ஒரே மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் தான். ஸோ பந்துன்னு வந்ததுனால மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கா ஜல் திட்டம். ஸோ இந்த திட்டத்திலேயே பேர் பார்த்தீங்கன்னா கங்கான்னு வந்திருக்கு. ஸோ இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நீரை வந்து ஆக்ராவுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த கங்கா ஜல் அப்படிங்கிற திட்டம். அதாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ராவுக்கு வினாடிக்கு 140 கன அடி கங்கை நீரை வந்து கொண்டு வருவதற்கானதான் இந்த கங்கா ஜல் திட்டம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ராவோட சுற்றுலாவுக்கான அடிப்படை கட்டமைப்பின் மேம்படுத்தலாம், அப்புறம் சுற்றுலாவையும் விரிவாக்கம் செய்யலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கங்காஜல் திட்டம். ஸோ இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2900 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அடிப்படை ஊதியம் வழங்கும் திட்டம், யூனிவர்சல் பேசிக் இன்கம், அடிப்படை ஊதியம். இதை கொண்டு வந்த அரசு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில அரசு தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒடிசா, சிக்கிம் அண்ட் மத்திய பிரதேசம் இவங்க 3 மாநிலம் தான் அதிகமாக திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில அரசு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கோம், மீண்டும் அடுத்த தேர்தலில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தில் இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க ஜனநாயக முன்னணி கட்சி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு தனி மனிதன் இருக்காங்க, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து மாதம் எவ்வளோ செலவாகும், அத்தியாவசிய செலவை மட்டும் கணக்கிட்டு அதை வந்து அவங்களோட வங்கி கணக்கில் போட்டுறது, மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி கொடுக்கறது, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவங்களுக்கு இன்கம் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கறது தான் இந்த அடிப்படை ஊதியம் வழங்கும் திட்டம். ஸோ இதை வந்து 2022க்குள்ளே செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரேணுகாஜி பல்நோக்கு அணை திட்டம். ஸோ பல்நோக்கு அணை திட்டம்னாலே நிறைய அணைகளை உருவாக்கக்கூடிய திட்டம் இது ரேணுகாஜி பல்நோக்கு அணை திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் 6 மாநிலங்கள் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த திட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாநிலங்களை ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்தும் கேட்கலாம். ஸோ எந்தெந்த மாநிலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், டில்லி, இந்த 6 மாநிலங்கள் தான் இந்த ரேணுகாஜி பல்நோக்கு அணை திட்டத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ இதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, யமுனை ஆறு இருக்கு இல்லையா, யமுனை ஆற்றையும் அதோட கிளையாறுகளான டோன்ஸ் மற்றும் கிரி, இந்த 3 ஆறுகள் பாயக்கூடிய இடத்துலையும் குறுக்கே வந்து 3 அணைகள் கட்டுறதுக்கான திட்டம் தான் இந்த ரேணுகாஜி பல்நோக்கு அணை திட்டம். யமுனை மற்றும் அதன் கிளையாறான டோன்ஸ் அண்ட் கிரி, இந்த 3 கிளையாறுகள், இந்த 3 ஆறுகளுக்கும் இடையே தான் 3 அணைகள் கட்ட போறாங்க. இதுல 6 மாநிலங்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், டில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் ஒரு வேலை, ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை அப்படிங்கிற இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு வந்து சிக்கிம் அரசு. ஆல்ரெடி சிக்கிம் என்ன பார்த்தோம், அடிப்படை ஊதியம் வழங்கக்கூடிய திட்டத்தை சிக்கிம் அரசு தான் கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு குடும்பம் ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சிக்கிம் மாநில அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு வேலையில இல்லாத குடும்பத்துக்கு மட்டும் இப்ப வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல கண்டிப்பா ஒருத்தராவது அரசு வேலையில இருப்பாங்க அப்படிங்கறதா இந்த திட்டத்தோட ஒரு மெயின் நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிக்கிம் மாநிலத்துல உள்ள அரசு ஊழியர்களுக்கு தான் மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு தான் அதிகமான சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிக்கிம் மாநிலத்தில் தான் அதிக சம்பளமும் கொடுக்குறாங்க. அதனால் அரசு வேலை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலை தான். ஸோ அதனால் இந்த திட்டத்தை வந்து சிக்கிம் மாநில அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குடும்பம் ஒரு வேலை, இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதோட திட்டமே வித்தியாசமாக இருக்கு இல்லையா, ஒரு குடும்பம் ஒரு வேலை அப்படிங்கிற திட்டம். அடுத்து ஜெய் கிஷான் ரின் முக்தி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம், இதை வந்து மத்திய பிரதேச மாநில அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வேளாண் கடன் தள்ளுபடி திட்டம் தான் இந்த ஜெய் கிஷான் ரின் முக்தி யோஜனா. ஜனவரி 16 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எவ்வளோ அளவு இதுக்கான மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாய் வேளாண் கடனை வந்து தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருஷ்ணா எரிவாயு திட்டம், இது வந்து கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. திருஷ்ணா தீல ஆரம்பிக்குது, அந்த மாநிலம் தீல ஆரம்பிக்குது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருஷ்ணா திரிபுரா அரசு. இது வந்து கோமதி, அதாவது திரிபுரா மாநிலத்தில் உள்ள கோமதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருஷ்ணா வன உயிர் சரணாலயத்தில இருந்து, அந்த இடத்துல இருந்து இயற்கை எரிவாயுவை பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இதுக்காக ஓஎன்ஜிசி நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. ஓஎன்ஜிசி நிறுவனமும் இந்த மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. திருஷ்ணா வன உயிரி சரணாலயத்திலிருந்து இயற்கை எரிவாயுவை பிரிக்கக்கூடிய திட்டம். அடுத்து அமாகரே எல்இடி திட்டம், இதை கொண்டு வந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ ஒடிசா மாநிலம் தான் அமாகரே எல்இடி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 95 லட்சம் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 எல்இடி பல்பை வந்து இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த அமாகரே எல்இடி திட்டம். ஸோ எல்இடி வந்து உடச்சிடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்இடிங்கிறது பல்ப் இல்லையா, அதை ஒடிச்சிடக்கூடாது. ஸோ ஒடிசா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். எல்இடி ஒடிசா, அமாகரே எல்இடி திட்டம் ஒடிசா. அடுத்து யுவஸ்வபிமான் யோஜனாவை கொண்டு வந்த மாநிலம் வந்து மத்திய பிரதேச மாநிலம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பயிற்சியும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வபிமான் யோஜனாங்கிறது வேலையற்ற இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய திட்டம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜீவன் சம்பர்க் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநில அரசு. இந்த திட்டத்துக்காக ஒடிசா மாநில அரசு வந்து யூனிசெஃப் இந்தியாவோட இணைஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, ட்ரைப் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழங்குடியின மக்களுக்கு வந்து அந்த மாநில அரசு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, என்னென்ன மேம்பாடுகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கான திட்டம் தான் இந்த ஜீவன் சம்பர்க் திட்டம். ஸோ அவங்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு, நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் ஜீவன் சம்பர்க் திட்டம். இதை வந்து ஒடிசா மாநில அரசு யூனிசெஃப் இந்தியாவோட இணைஞ்சு
இதை அந்த மாநிலத்தில் செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநில அரசு ஜீவன் சம்பர்க் திட்டம், அமாகரை எல்இடி திட்டம், அப்புறம் முன்னாடி ஒரு திட்டம் வந்துச்சு இல்லையா அது. அதே மாதிரி மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா யுவஸ்வபிமான் யோஜனா அது ஒன்று. அடுத்து வந்து ஜெய் கிஷான் ரின் முக்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா உஜ்வாலா சானிடரி நாப்கின் வந்து ஒடிசா. ஸோ இது ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா 3 திட்டங்கள் வரும். அதே மாதிரி சிக்கிமில் 2 திட்டங்கள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜனவரி மந்த் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.